நேர்களுக்கு வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு விக்னேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் மேடம். இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் வீடுகள்ல என்ஐஏ ரெய்ட் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்ஐஏ அப்படிங்கிற ரெய்டு வர்றதுக்கான காரணம் என்ன? பொதுவாகவே இந்த ரெய்டு அப்படின்ற வார்த்தை கேட்டவுடனே நம்மளுக்கு வந்து அந்த இடி ரெய்டு, ஐடி ரெய்டு அந்த மாதிரிதான் இருக்கும். அதெல்லாம் வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வேற என்ஐஏ அப்படின்னு வரும்போது, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு வரும்போது அதற்கான பேஸே வந்து மிகப்பெரிய பேஸ். நீங்க எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு உளவுத்துறை மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன நடக்குது, இல்ல இந்தியாவுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதா என்னென்ன நடக்குது, இல்ல இந்தியாவோட கொள்கைக்கு எதிராக என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது கூட அவங்க வந்து பண்ணுவாங்க. பொதுவாகவே சீமான் அவர்கள் வந்து பிரிவினைவாதம் பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கும். அவரோட பேச்சுக்களே வந்து பாத்தீங்கன்னா, தனியா கூட இல்லைன்னா தனியா விடுன்னு நான் கேட்பேன். எக்ஸ்பிளிசிட்டா அவர் பேச மாட்டாரு, பட் அது அண்டர்லைங் ஸ்கோர் வந்து அதுவா இருக்கும். சோ என்ஐஏவோட ரேடார்ல அவர் ரொம்ப நாளா இருந்தாரா என்ன அப்படின்றது தெரியுமில்ல. பிகாஸ் என்ஐஏ நம்மளுக்கு இப்போதைக்கு அபிஷியலா எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஊடகங்கள்ல வரது வச்சும் என்ஐஏ தரப்புல இருந்து சில பேர் சொன்னதை வச்சுதான் நம்ம வந்து பேசுறோம். அல்டிமேட்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்டிடி தடை செய்யப்பட்ட எல்டிடி இயக்கத்தினரோடு சீமான் வந்து தொடர்புல இருக்காரா, சீமான் கட்சியினர்கள் வந்து தொடர்போட இருக்காங்களா அப்படின்றது அந்த கோணத்துலதான் இந்த விசாரணை நடக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபேக்டா வந்து ஏத்துந்தான் ஆகணும். சில பேர் வந்து எல்டிடிக்கு ஆதரவு மனப்பான்மையில் இருக்கலாம், ஆனால் எல்டிடிக்கு ஆதரவாக நாம் செயல்படக்கூடாது. ஆதரவு மனப்பான்மையில் இருப்பதும் இல்லாததும் அவரவர் தனிப்பட்ட விஷயம். பட் எல்டிடி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் என்ற காரணத்தால அவங்களுக்கு ஆதரவாக நம்ம எந்த விதமான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அது வந்து அகேன்ஸ்ட் த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு கோட் ஆயிடும். சோ இது சீமான் அவர்கள் வந்து இவ்வளவு நாளா எல்டிடி கிட்ட பேரை சொல்லி ஃபண்ட் வாங்குறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இது சீமான் அவர்களே இது சொன்னது பேட்டியில, நான் இவ்வளவு நாள் ஃபண்ட் வாங்குறேன்னு குற்றச்சாட்டு, இப்ப நான் வந்து ஃபண்ட் கொடுக்குறேன்ற அளவுக்கு குற்றச்சாட்டுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது என்ஐஏ அவர்களுடைய கடமையை செய்ய வேண்டியது நிச்சயம். இதுல வந்து நம்ம அரசியல் சாயம் பூசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நாம் தமிழரோட கட்சியோட அடிப்படை இது வந்து பிரபாகரன் அவர்களோட புகைப்படத்தை வச்சுதான் அவங்க வந்து அரசியல் பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க. சோ இது நேச்சுரலாவே ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி, ஒரு உளவுத்துறை, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிச்சயமாக ஒரு சந்தேகம் இருக்கும். இதை கிளியர் பண்ண வேண்டியது சீமானுடைய கடமை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் நின்று இந்திய அரசமைப்பு சட்டத்திற்குள் நின்று நீங்கள் தேர்தலை சந்திக்கும் போது அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் செயல்படுகிறேன் அப்படின்றது ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு இருக்கிறது. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, சீமான் இதுக்கு பர்ஃபெக்டா கோஆபரேட் பண்ணி ஒரு கிளீன் ஷீட்டோட வெளியில வந்துட்டாருன்னா அது அவருக்கு மிகப்பெரிய ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஆனா கிளீன் ஷீட் வராம இதுல ஏதாவது தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இது தமிழக மக்களோட, தமிழக வாக்காளர்களுக்கு எதிரான மாநிலமே பயங்கரமா சம்பாதிக்கக்கூடும் என்டிகே கட்சி வந்து. பிகாஸ் நீங்க இந்தியாக்கே அகேன்ஸ்டா போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெர்டிக்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயமாக முடியும். பட் கிளீன் ஷீட்டோட வந்துட்டாங்கன்னா தமிழக உரிமையை அதே சமயம் பேசுறாரு, இந்திய இறையாண்மைக்கு ஒத்து வராரு அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட், எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து சீமான் அவர்களுக்கு. இது வந்து பார்த்தோம்னா 2022 வந்த கேஸ் இது. அதோட தொடர்பா தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல 2024 என்ஐஏ உள்ள வர்றாங்க. அப்ப இங்கதான் வந்து ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, சீமான் குறிவைக்கப்படுகிறாரா? இப்ப அவரை இந்த ஆட்டத்தில இருந்து கழட்டி விடணும், ஓட்டை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் அண்ணாமலை வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ சீமான கழட்டி விடணும்னா இந்த மாதிரியான ஒரு முத்திரை குத்தணும் அப்படிங்கிற நோக்கமா கூட இருக்கலாம்ல. இது அரசியலை தவிர்த்துட்டு பார்க்க முடியுமா? இல்ல அரசியல தவிர்த்துட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 2022 வந்துச்சுன்னா 2022லயே அவங்க வந்து இமிடியேட்டா பண்ண முடியும்னு நம்மள சொல்ல முடியாது. ஏன்னா என்ஐஏன்றது வந்து தே கலெக்ட் த ப்ரூஃப் ஃபர்ஸ்ட். ரொம்ப மைன்யூட்டான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வேணும். இன்ஃபேக்ட் கேரளால வந்து அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பிஎஃப்ஐ வந்து பேன் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான கிரவுண்ட் ஒர்க்ஸ் பண்ணிட்டு அடிச்சா ஒரே அடியா முடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க மைன்யூட் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. இட் டேக்ஸ் அ டைம் மேடம். ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம ஒத்துக்கணும். அரசியல் சாயம் பூசணும் அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா பாஜகவை விட இதுல திமுகவோட பங்கு மறைமுகமா ஒண்ணு இருக்குதுன்றதை நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும். பிகாஸ் 2019 இந்த என்ஐஏ சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அங்க வந்து குரல் வாக்கெடுப்பில் இது நிறைவேற்றப்படவில்லை. எல்லாருமே வந்து மேனுவலா ஓட் போடணும் அப்படின்ற ஒரு இது கோரிக்கையை வந்து அமித்ஷா அவர்கள் வச்சிருந்தாரு. அப்போ திமுக வந்து பயங்கரமாக எதிர்த்து பேசினார்கள். இந்த என்ஐஏ சட்ட திருத்தத்தை வந்து எதிர்த்து பேசியது திமுக. பட் வாக்களிக்கும் போது இந்த என்ஐஏ சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததுதான். சோ இந்த என்ஐஏ வந்து எப்படி இயங்குதோ அதற்கான சட்ட திருத்தத்தில் திமுகவின் பங்கும் இருக்குது. ஒருவேளை திமுக வந்து நம்ம திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக தமிழ் தேசிய சித்தாந்தம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்காக
சீமான இப்படி ட்ரை பண்றதுக்காக ஒரு என்ஐஏ இது இருக்குமோ அப்படின்ற ஆங்கிளையும் நீங்க பேசலாம். பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இயங்க முடியாது. கவர்மெண்ட் வித் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அரசியல் சாயம் பூசணும்னா நம்ம எப்படி வேணாலும் அதற்கான கலர் வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க் தான். சோ அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாக்குறேன். பிகாஸ் இது நாட்டோட பாதுகாப்புக்கான ஒரு விஷயம்ன்றதால அதனாலதான் நான் சொல்றேன், சீமானவர்களுக்கே அந்த கடமை இருக்கு. அவர் கிளீன் ஷீட்ல வந்துட்டாருன்னா அரசியல் சாயம் அவர் பூசிக்கலாம் தாராளமா. நான் தான் கிளீன் ஷீட்டா இருக்கிறேனே, என்ன பிரிவினைவாதின்னு தான் சொன்னீங்க, பட் பாருங்க இவ்வளவு பெரிய புலன் விசாரணை அமைப்பு என்னை பத்தி ஏ டு Z எல்லாமே தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கிளீன் ஷீட் கொடுத்துருக்கு. சோ இதை விட வேற என்ன வேணும் அப்படின்றத, இது அரசியல் மைலேஜ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி சீமானவருக்கு தான் இருக்குது. பட் அந்த அதுக்கு அவர் கிளீன் வந்து ஷீட் ப்ரூவ் பண்ண கொடுப்பாங்களாங்கிற கேள்வி, அதுவும் 24 தேர்தலுக்குள்ள கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு, மறைமுகமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல திமுகவும் பாஜகவும் சேர்ந்தே சீமான காலி பண்றதுக்கான வேலையாவும் இத நம்ம பாக்கலாமாங்கிறதும் தோணுது. இல்ல கிளீன் ஷீட் மேம் இப்பயே நான் சொல்லிடுறேன், அது ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே தான் ஆகும். ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா 2002 நடந்த கலவரமுக்கு 2013 தான் கிளீன் ஷீட் வந்துச்சு. இது வரைக்கும் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் ப்ரொபோஸ் டு பி பிஎம் கேண்டிடேட் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கிளீன் ஷீட் நடந்துச்சு. ஸோ இந்த அரசாங்கம் இயங்கும், இந்த அரசாங்க நீதிமன்றங்கள் இயங்கும் விஷயத்துல வந்து நம்ம கேள்விக்குறி எழுப்புறது வந்து அன்வான்ட் குழப்பம் தான் வரும். கிளீன் ஷீட் வரதுக்கு லேட் ஆகும் மேடம் ப்ராசஸ். பிகாஸ் இந்தியாவில வந்து ஒரு ப்ரூஃப் பண்றதுக்குன்றதுக்கு வி டேக் அ லாட் ஆஃப் டைம். பட் அதுக்கு அரசியல் சாயத்துல வந்து உண்மையான அரசியல் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சரி, பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் எடுபடுமா அரசியல் களத்துல அப்படிங்கறதும் நம்ம ஒரு கேள்விக்குறிதான். என்ஐஏன்னா இதெல்லாம் சர்வசாதாரணமா போயிருச்சு. இடி, என்ஐஏ இதெல்லாம் மாத்தி மாத்தி அரசியல் கட்சிகள் கிட்ட வர்றது எல்லாமே. ஆனா சீமான் அவர்களுடைய அந்த தமிழ் தேசியம் இதுதான் வந்து மேலோங்கி நிற்கும். இதெல்லாம் வந்து அடிபட்டு போகுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து தேர்தல் முடிவுல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி.